வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி 13/8 வந்து ரிசல்ட்டு வந்து எப்படி இறங்கிச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடன் இணைந்துள்ள அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனலுக்கு ஆதரவளித்து லைக் பண்ண அனைவருக்கும் நன்றி. நமது வீடியோவை ஷேர் பண்ணுற அனைவருக்கும் நன்றி. கமெண்ட் பண்ணுற அனைவருக்கும் நன்றி. நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது, நம்ம வீடியோ வந்து டெய்லி 3 வீடியோ வரும். அது வந்து என்னென்ன டைம் வரும்னா 1 to 2 மதியம். அதில் வந்து எனது கணிப்பு, இன்றைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு எனது கணிப்பு தான் இருக்கும். அதை வந்து தவறாமல் பாருங்கள். ஒரு சிலருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் லேட்டாக கூட வரும். அதனால் கண்டிப்பாக 2 மணிக்குள்ளே நம்ம சேனலுக்குள்ளே போய் நீங்கள் வந்து கண்டிப்பாக வீடியோ வந்திருக்கா இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அடுத்த வீடியோ 7 to 8 ஒரு வீடியோ வரும். அது வந்து அன்றைய ரிசல்ட்டு என்ன, அப்படி அந்த ரிசல்ட் வந்து எப்படி வந்துச்சு, டேட் வச்சு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆராய்ச்சி அதில் இருக்கும். அதையும் தவறாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக சரியான முறையில் வைக்க முடியும். அடுத்த வீடியோ வந்து 9 to 10 நைட்டு 9 to 10 3வது வீடியோ வரும். அந்த வீடியோவில் வந்து மற்றவங்க கொடுத்த கெஸ்ஸிங், நாளைக்கு என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆராய்ச்சியும், அது வந்து எப்படி இறங்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பும் அந்த வீடியோவில் வரும். அதை நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணால் தான் நம்ம வந்து என்ன நம்பர் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து 2 மணிக்கு முடிவு பண்ண முடியும். அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் மட்டும் நீங்கள் வந்து எடுத்தால் போதும். அதுவும் அனலைஸ் பண்ணி எடுத்தால் போதும். ஒரு நம்பர் போட்டுட்டு இன்னொரு நம்பரு மாற்றணும்னு மாற்றாதீங்க எந்த காரணத்துக்கு கொண்டும். ரெண்டாவது, 2 டிக்கெட் 3 டிக்கெட் போடாதீங்க. அப்படி போடுறதா இருந்தீங்கன்னா பார்ட்னர் போட்டுக்குங்க. ஒரு 3 பேர் பார்ட்னர் போட்டு நீங்கள் 3 நம்பர் கூட தனித்தனியாக 3 நம்பர் போட்டுக்கலாம். ஆனால் 3 பேர் பார்ட்னரோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க்கு கம்மி, செலவு கம்மி. ஒருவேளை வந்து லக்கு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வச்சு நீங்கள் வந்து டிக்கெட் போடுங்க. மற்ற டிக்கெட் வந்து அதிகமான அளவில் போட்டு காசை வந்து இழக்க வேண்டாம். நண்பர்களே, இன்றைக்கி ரிசல்ட் என்ன வந்துச்சு? 32/46. சரிங்களா? நம்ம இதை வந்து டேட் மூலம் கண்டுபிடிச்சிருந்துக்கணும். ஆனால் நம்ம கால்குலேஷன் சின்ன மிஸ்டேக். இது எப்படி டேட் படி வந்துச்சு? 13/29. 13 வந்து ஆங்கில தேதி, 29 வந்து மலையாள தேதி. மலையாளத்தில் உள்ள கேரள மந்த்து தேதி. இப்போது நம்ம அதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணியிருந்தோம்னா 28ங்கிறதுனால 8ல் இருந்து -1 +1 போட்டு 9ன்னு முதல் நாள் ரிசல்ட் கொண்டு வந்திருந்தோம். இன்றைக்கி நம்ம வந்து 9 - 1 அப்படின்னு 8 எடுத்திருந்தோம். ஆனால் இங்கே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 9 வந்து டிவைடட் பண்ணி 3 டிவைடட் பண்ணி 3 வச்சுட்டாங்க. அடுத்து ரெண்டாவது போர்டு வந்து டைரெக்டாக இறங்குன்னு சொல்லியிருந்தோம். 2 டைரெக்டாக இறங்கிருச்சு. அடுத்து வந்து பி போர்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 3 + 2ன்னு போட்டு 5ன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அது வந்து டியும் ஏயும் கூட்டி 4 வச்சுட்டாங்க. 1 + 3 போட்டு 4 வச்சுட்டாங்க. சரி, அடுத்து வந்து நம்ம சின்ன நம்பராக இருந்து எல்லாத்தையும் கூட்டுவோம். எப்போயுமே கூட்டுவோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு முந்தின நாள் 8ல் இருந்து தேதி 1, 2, 2ங்கிறத கூட்டி அதில் உள்ள 5 நம்பரை வந்து 8 - 5ன்னு போட்டு 3 கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா 1, 3, 2 3ஐயும் கூட்டி 6 வருது. அந்த 6 இங்கே வச்சுட்டாங்க. இப்படி தான் ரிசல்ட் இறங்குது. ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு மைனஸு, ஒரு டிவைடடு, இப்படி தான் கால்குலேஷன் அமையுது. அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக டேட்டு மூலம் 4 டிஜிட்டை வந்து கணிக்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். கண்டிப்பாக நம்ம 4 டிஜிட் வச்சு வெல்லுவது உறுதி. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஒரு லைக், ஒரு ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். நன்றி. நல்லவர் லட்சியம், வெல்லுவது நிச்சயம்.